அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் செலவு செய்யும் பணம் பல மடங்காக திரும்ப வர பணம் வைக்கக்கூடிய இடத்தில் இந்த 2 பொருட்களை வைத்தால் போதும். அது என்ன பொருட்கள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்னு பல டெக்னிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான ஒரு தாந்திரிக முறை. எல்லா பணவசிய தாந்திரிக முறைகளிலும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு விஷயம், இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டில் அமைதியாக படுத்து தூங்கினால் பணம் வருமானு சில பேர் நினைக்கலாம். அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல இன்கிரிமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அல்லது இன்னொரு புதிய உத்தியோகம் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதீதமான லாபம் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இந்த தாந்திரிக முறைகள் பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததாக, இதையெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்றவங்களுக்கு நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே பதில், நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கில் பணத்தை செலவு செய்து செய்யக்கூடிய தாந்திரிக முறைகள் கிடையாது. சித்தர்களும் மகான்களும் நமக்கு கொடுத்துட்டு போன தாந்திரிக முறைகளை தான் நம்ம சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். எளிமையான ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. இதை செய்யறதுனால யாருக்கும் எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போவது கிடையாது. நேர்மறையான மனதால் மட்டும்தான் பணத்தை ஈர்க்க முடியும். சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவா நம்ம ஃபீல் பண்றோம்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கையே கிடையாதுங்க. சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் தவறாமல் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. முழு நம்பிக்கையோட இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தி பாருங்க. 2 மாதத்திற்குள்ள பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக முறை ரொம்பவுமே எளிமையான ஒரு டெக்னிக். இதற்கு காரணம், வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதமோ நீங்க எதையுமே மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை இந்த தாந்திரிகத்தை செய்து வைத்தாலே போதும். கட்டுக்கடங்காத வகையில் பணவரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சரிங்க, என்னைக்கு இந்த தாந்திரிகத்தை செய்து வைக்கணும்னு பார்த்தோம்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, 3ஆம் பிறை வரும் நாள், பஞ்சமி, அஷ்டமி மற்றும் தசமி திதிகளிலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்த்த நாட்கள்ல வளர்பிறை, தேய்பிறை எல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இப்ப நம்ம பார்த்த நாட்கள்ல உங்களுக்கு எந்த நாள் சௌகரியமாக இருக்குமோ, கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த நாளில் இந்த தாந்திரிகத்தை செய்யுங்க. அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, அதிகாலை 3 மணி முதல் விடியற்காலை 5 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். அல்லது இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இந்த தாந்திரிகத்தை செய்ய போகும் அந்த நாள் நீங்க கட்டாயமாக குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நார்மலாக நீங்க குளித்தாலே போதும். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்ய வேண்டாம். அசைவம் சாப்பிடுறவங்களாக இருந்தால் இந்த தாந்திரிகத்தை முடிச்சதற்கு பிறகு நீங்க அசைவம் எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாது. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். சரிங்க, இந்த தாந்திரிகத்திற்கு தேவைப்படும் அந்த 2 பொருட்கள் என்னன்னு பார்த்தோம்னா,
கருங்காலி கட்டை மற்றும் அரகஜா மை. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்க வீட்டில் நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற கருங்காலி பலகை. வராகி அம்மனுக்காக கருங்காலி கோலையும் நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கருங்காலிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க. லைவா நான் பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன். முக்கியமான விஷயம், நான் எந்த ஒரு வியாபாரமும் செய்யறது கிடையாதுங்க. நாங்களே இந்த கருங்காலி கட்டை மற்றும் கோல்களை கடையில தான் காசு கொடுத்து வாங்கணும். ஸோ உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல கடைகள் அல்லது ஆன்லைன்ல கூட இந்த கருங்காலியை நீங்க வாங்கலாம். ரொம்ப பெருசா வாங்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய கருங்காலி பலகை அல்லது கோல் மாதிரி பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. மார்க்கெட்ல இப்போ நிறைய டூப்ளிகேட்ஸ் கிடைக்குது. அதனால நீங்க தீர விசாரிச்சு நெட்ல ரிவ்யூஸ்லாம் பார்த்து அதற்கு பிறகு இந்த கருங்காலி கட்டை அல்லது கோலை நீங்க வாங்குங்க. அடுத்ததாக தெய்வீக மனம் கமழும் அரகஜாமை. பல மூலிகைகளுடைய கலவையாக கிடைப்பதுதான் இந்த அரகஜா. கருப்பு நிறத்துல லேகியம் பதமாக இருக்கக்கூடியது தாங்க இந்த அரகஜாமை. காலபைரவர் மற்றும் வராகியம்மனுக்கு உகந்தது இந்த மை. இயற்கையான வசிய சக்தி இந்த மைக்கு இருக்கு. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாங்க அரகஜா மை. எல்லா நாட்டு மருந்து கடைகள் மற்றும் ஆன்லைன்ல கூட சுலபமாக கிடைக்கக்கூடியது தாங்க. இந்த மை பொறுத்த வரைக்கும் நிறைய டூப்ளிகேட்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒரிஜினலாகத்தான் எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. பணவசியம் ஜனவசியம்னு அனைத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த அரகஜா மைக்கு உண்டு. இந்த மையை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை நம்ம டிவைன் ரோட் சேனல்ல பார்த்திருக்கோம். இந்த பாக்ஸை நீங்க ஓபன் பண்ணாலே அந்த அளவிற்கு அற்புதமான நறுமணம் தோன்றும். தாந்திரிகத்திற்கு நம்ம பயன்படுத்த போறதுனால நீங்க கடைகள்ல இருந்து வாங்கிட்டு அதை ஓபன் பண்ணி ஸ்மெல் பண்ணிடாதீங்க. வாண்டடா அதை நீங்க ஸ்மெல் பண்ணி பார்க்காதீங்க. சரிங்க, இப்ப இந்த இரண்டு பொருட்களையும் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்த நாட்கள்ல உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு நாளை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க. இந்த கருங்காலி கட்டை அல்லது கோல் மீது உங்களுடைய வலது கை ரைட் ஹேண்ட் ஆள்காட்டி விரல் இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல கொஞ்சமா அரகஜா மையை எடுத்து லைட்டா நீங்க அந்த கருங்காலி கோல் அல்லது கட்டை மேல நீங்க அப்ளை பண்ணுங்க. நிறைய மை நீங்க எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சமா நீங்க மையை எடுத்து அந்த கட்டை முழுவதும் லைட்டா நீங்க தடவி விடுங்க. பலகை போல நீங்க வாங்குனீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் முழுவதும் தடவுங்க. கோல் போல நீங்க வாங்குனீங்கன்னா அதை சுற்றிலும் கொஞ்சமா நீங்க இந்த மையை தடவினால் போதும். இப்ப இந்த கருங்காலியை அப்படியே நீங்க பணம் வைக்கக்கூடிய லாக்கர், பீரோ அல்லது கல்லா பெட்டின்னு எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம். இப்ப நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 2 கருங்காலியை வாங்கிக்கோங்க. ஒன்றை நீங்க வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. இன்னொன்றை நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் நீங்க வைக்கலாம். ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி மற்றும் பஞ்சமி திதிகள்ல நீங்க அரகஜா மைய லைட்டா எடுத்து அந்த கருங்காலி மேல நீங்க தடவிக்கிட்டே வாங்க. குறைந்தபட்சம் மாதம் அமாவாசை அன்னைக்காவது அரகஜா மையை கொஞ்சமா எடுத்து இந்த கருங்காலி மேல நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த கட்டையை நீங்க மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே நீங்க பயன்படுத்திக்கிட்டே வரலாம். அரகஜா மையை மட்டும் நீங்க மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த இரண்டு பொருளுக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி மட்டும் கிடையாதுங்க, பணத்தை தங்க வைக்கக்கூடிய ஆற்றலும் இருக்கு. லைவா நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெத்தட் இது. அது மட்டும் கிடையாது, ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக்கும் கூட. கருங்காலியை பயன்படுத்தி இன்னும் நிறைய தாந்திரிக முறைகள் இருக்கு. அடுத்தடுத்த பதிவுகள்ல அதை நம்ம பார்க்கலாம். பண தேவை இருக்கிறவங்க இப்ப நம்ம பார்த்த இந்த எளிமையான தாந்திரிகத்தை தவற விடாதீங்க. எங்களுடைய வீட்டுல குலதெய்வத்தின் போட்டோவிற்கு பதிலாக கருங்காலி பலகையை தான் வச்சு நாங்க வழிபாடு செய்யறோம். அதை தான் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்தீங்க. அதனால தான் மஞ்சள் குங்கும பொட்டு அதில் வச்சிருக்கும். ஆனால் பண வசியத்திற்காக நீங்க பயன்படுத்தும் பொழுது மஞ்சள் குங்கும பொட்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.